So guys, welcome back to our YouTube channel Aravi Moto Vlog. So இன்னைக்கு நம்ம லே லடாக் ட்ரிப் வந்து பாத்தீங்கன்னா டே 16. ஸோ இன்னைக்கு நம்ம இப்போ எங்கே கிளம்பியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகர் நோக்கி கிளம்புறோம். ஸோ மணாலியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ரூம் எதுவும் இல்லைங்க, இருந்தவங்களும் ஓடிட்டாங்க. ஸோ என்ன பண்ணலாம் ப்ரோ? கிளம்ப வேண்டியதான் சண்டிகர். சண்டிகர் போயிட்டு ஊர் நோக்கி போக வேண்டியதான். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ பைக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு ஒரு சம்பவம் ஆகி போச்சுங்க. இங்கே பார்த்தீங்களா ஸ்க்ரூ எவனோ குத்தி வச்ச மாதிரியே இருக்குது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அதே இடம் 2 பேருக்கும் ஒரே மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆன மாதிரி இருக்குது. அவருக்கு ஒட்டியாச்சு. நான் காலையில தான் பார்த்தேன், என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு. சரி ஓகே போகலாம், அந்த வேலை போகும்போது ஒட்டிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ கிளம்பியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் வந்து கிளம்பியாச்சு. ஸோ நேராக சண்டிகருக்கு தான் மேப் போட்டிருக்கோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் அப்படிங்கிறத காட்டுது. 376 கிலோமீட்டருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கெலாங் வேலி. இப்போ 2 hours நம்ம மணாலி நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். போகிற வழியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டர் டனல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ எல்லாமே இன்றைக்கி பார்க்கலாம். அப்படியே முன்னாடி பாருங்கள் கைஸ், ஒரு அழகான ஃபால்ஸ் ஓடி வந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்தாக்கில் போயிட்டுருக்கு. அப்படியே அருமையான சத்தம் காலைல. இங்கே பாருங்கோ ஃபால்ஸ் சூப்பராக இருக்குங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணிங்கிறது ஆகுதுங்க. நம்ம எப்போ கிளம்பணும்? 7 மணிக்கு கிளம்பணும். 9 மணிக்கு தான் பைக் எடுத்துகிட்டு வெளியே போகிறோம். நம்ம ஜிஸ்பா டு கெலாங் இந்த ரூட் இருக்கலாம், வேறு லெவல் இடங்க. சும்மாடி பச்சை பசேல்னு மரங்கள் புல்வெளிகள்ன்ட்டு வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ஜிஸ்பா டு கெலாங் இந்த ரூட்டு வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்து அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, உங்களுக்கு எப்படி இருந்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பிரிட்ஜ், நம்ம ரிவரை கிராஸ் பண்ணுறது. ஃபுல்லாக லடாக் ஃப்ளாக் தான். ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உண்மைக்கு வேறு லெவலில் இருக்குங்க. அப்படி 2 பக்கமும் நல்ல மலைகள், சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு, பக்கத்தில் ஆறு, அப்பப்போ இந்த மாதிரி ஒரு அழகான பிரிட்ஜு நல்லா இருக்குங்க. அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணி ரைடுங்கிறது பண்ணிகிட்ருக்கோம் நம்ம டே 16 லே லடாக் ட்ரிப்பை. ஸோ இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வர காத்திருக்கு அப்படின்ட்டு தெரில. நேற்றே மாதிரி ஸ்னோ மலை அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஸ்னோ மலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான்லாம் ஸ்னோ பார்ப்பனான்ட்டு இது எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் இருந்தேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஸ்னோ மழையே பெஞ்சிட்டு எப்பா விடுவோமா, நாங்கள் வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டு வச்சு செய்து செஞ்சாச்சு. நல்லா இருக்குங்க இடம். மணாலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் அழகு. மணாலியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நோர்க்கா வரணுங்க. நோர்க்கா வந்து இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். வருவேன், கண்டிப்பாக வருவேன். மணாலி, ஸ்பிட்டி, அப்புறம் நார்த் ஈஸ்ட்டு எல்லாமே பெண்டிங் வச்சுருக்கேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இனி வந்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு டைம் கிடைக்கும்போது வந்து வேறு லெவலில் ஃபன் பண்ணலாம். ஓகே, இப்படி நம்ம முன்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மேலே இருந்து ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உருகி தண்ணியாக கீழே ஓடி வருது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குங்க. அப்படி கீழே எப்படி ஓடுது பாருங்கள் ஆறு. ஒரு அருமையான வேலி வியூ. அப்படியே சுற்றி இந்த மலையை சுற்றி எங்கே பார்த்தாலும் ஃபால்ஸாக கொட்டுதுங்க. சூப்பராக இருக்குது காய்ஸ். அப்படியே முன்னாடி இடத்த பாருங்க காய்ஸ், இடத்த பாருங்க வேற லெவலில் இருக்குது. அந்த சைடு இருந்து பார்ப்போமா வியூ எப்படி இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குதுங்க. இடம் சூப்பராக இருந்துங்க உண்மைக்கும். வேற லெவல் ஃபால்ஸ் அது. ஐயோ, அங்கே முன்னாடி ஒரு ஃபால்ஸ் பாருங்க, இதோட வேற மாதிரி இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா செம்மையாக இருக்குதா ஃபால்ஸு, எப்படி கொட்டிகிட்டு இருக்கு பாருங்க. ஸோ வாங்க, இன்னைக்கு டே வேற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இன்னைக்கு. ஸோ வாவ் பச்சை பசேல்னு இருக்குங்க இடம். செம. இங்கே பாரு, அழகாக இருக்கப்பா. எங்கே பார்த்தாலும் ஃபால்ஸாக ஓடி வருதுங்க மணாலியில். என்னாச்சு, ஒய் ஸ்டாப் ஹியர்? சாப்பிட்டுருமா, சாப்பிட்டுப்போம்மா.
10 மணி ஆயிடுச்சு. வாங்க. வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆலு புரோட்டா. ஸோ நம்ம அட்டல் டனல் முன்னாடி தான் இருக்கோம். நம்ம பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அட்டல் டனல் இருக்குது. ஸோ இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்டல் டனல் உள்ளே போக போகிறோம். முன்னாடி போயிட்டு அப்படி கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகலாம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் உட்காந்துருக்காங்கப்பா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் லென்த்து 9.2 கிலோமீட்டர். பைக் அப்படியே அந்த சைடு போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்டல் டனல் முன்னாடி தான் நின்றுட்டுருக்கோம். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போக வேண்டியதுதான். ஓகே பாய் ப்ரோ, பாய் பாய். ஓகே நம்ம இப்போது அப்படியே உள்ளே போகலாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் டனல். உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சும்மா லைட்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸ்பீட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 40 தான். ஸோ அப்படியே மெதுவாக போகலாம். ஓகே ஸோ ஓகே ஓவர் டேக்கிங்லாம் வழி கொடுக்குறாங்க. ஸோ தேங்க்யூ. நம்ம லடாக் ஃப்ளாகு செம்மையாக பறந்துட்டுருக்கு. சூப்பராக இருக்குங்க. நம்ம வீடியோ எடுத்தோம்னா அந்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாக் பறக்கிறது சூப்பராக இருக்குது. ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கும்போது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சில்னஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுஸ்லாம் எடுத்து போட்டுக்கிட்டேன். ஏன்னா உள்ளே 9.2 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணணும். இருக்கிறதே லார்ஜஸ்டான டனல் இது தான். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்டல் டனலை விட்டு வெளியே வந்தாச்சு. 9.2 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி வெளியே வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்ததும் வியூ. பா செம்மையாக இருக்குதப்பா, செம்மையாக இருக்குதே. வெளியே முன்னாடி போயிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்டல் டனல்லேருந்து நம்ம வெளியே கிளம்பியாச்சு. ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படி இப்போ தான் அங்கே கிளம்ப போகிறோம். ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டாகிராமில் வரும். ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் அப்பப்போ அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குங்க எங்கே இருக்கேன்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்டல் டனல்லேருந்து கிளம்பியாச்சு. போகலாமா? ஓகே லெட்ஸ் கோ. வாவ், இந்த சைடு சீரியஸ் வேறு லெவலில் இருக்குங்க. என்டர்டு மணாலி. அட்டல் டனல் தாண்டிட்டோம் அப்படின்னா மணாலிக்குள்ளே வந்துடுவோம். வாவ் சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து 2 வேர்ட்ஸ் மணாலி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதை விட பக்கத்தில் இருக்க சீனரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகுது அந்த ஸ்விஃப்ட் ஒன்று போதா 3 வண்டி. இதுவும் கொஞ்சம் முன்னே கிராஸ் ஆகிருக்கும். இவர் மேலே திரும்புவார், அவர் கீழே இருந்து ஓவராக மேலே ஏறி திரும்பிட்டாப்புல. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இத்தனோண்டு கேப்பு தான். டக்குன்னு 2 பேரும் கட் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேரும் இப்போ கிராஸ் தான். மீல் அப்படின்னு முட்டியிருப்பாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிட்டாங்க. ஓப்போ நம்மளுக்கு பார்க்கும்போதே பக்குன்னு இருக்குங்க. இந்த ஆக்சிடெண்ட்லாம் நேற்று அந்த பார்த்ததுலேருந்து கொஞ்சம் ஒரு விதமாக தான் இருக்குது. ஓ மை காட், ஒரு அருமையான பிரிட்ஜுங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. வாவ், கீழே வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக தண்ணி போயிட்டுருக்கு. அப்படியே ஒரு சூப்பரான பிரிட்ஜு. இன்னும் நம்ம அந்த பஞ்சரான வண்டியில் தாங்க போயிட்டுருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் போக முடியுது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே. ஓஹோ, டோரை க்ளோஸ் பண்ணி வைங்கப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சுங்க, செக் போஸ்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மணாலியா. ஸோ நிறையா சஃபாரி அது இதுன்ட்டு நிறையா இருக்குதுங்க. கூட்டம் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் காய்ஸ். இங்கே பாருங்கள் ஆஃப் ரோட் கார், குட்டி கார். இங்கே பாருங்கள் இந்த ஜம்பிங் மேலே பறக்க விடுவாங்களா அது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணாலி கீழே வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஏ அப்பா, ஜெயதேன்னு இருக்குது கூட்டம் மணாலி. அப்படி மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஐஸ் மலை. அப்படி ஐஸ்லேருந்து நம்ம கீழே இறங்கியாச்சு.
அப்படி காட்டுக்குள்ளே வந்திருக்கேங்க. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பச்சை பசேல்னு இருக்க இந்த மரங்களுக்கு நடுசில் வண்டி ஓட்டுறது தான். அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ், இது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நல்லாயிருக்கு. எனக்கு அதை காட்டிலும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மலையும் மரங்களும் நல்லா இருக்குல்ல. பாருங்கள் ஃபுல்லாகவே ரெண்டல் தான். ஹிமாலயனு இப்போ இறங்கின ஸ்க்ராம்பு கொண்டு ரெண்டலுக்கு வச்சுருக்காங்கப்பா. ஸ்கூட்டி பொண்ணுங்கள்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்கூட்டி, மற்ற பசங்களுக்கெல்லாம் ராயல் என்ஃபீல்டு சும்மா அப்படி தரமாக நுப்பாட்டி வச்சுருக்காங்க வண்டி எல்லாமே. மணாலி இதான் மெயின் மணாலி. எம்புட்டு காரு. அப்பா ஆட்களை விட கார்கள் தாங்க அதிகமாக இருக்குது. எவ்வளோ காரு பாருங்கள் காய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணாலிலேருந்து கீழே குல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிட்டுருக்கோம். வேறு லெவலில் தண்ணிங்கிறது போயிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் ராஃப்டிங், பேராக்ளைடிங் எல்லாமே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா ராஃப்டிங், பேராக்ளைடிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்கலாம். ஸோ வேறு லெவலில் இருக்குப்பா மணாலி. கடைசி வரை நம்ம ஆப்பிள் மரம் பார்க்கலங்க. ஸோ சேட். அப்படி மேலே பாருங்கள் அந்த ஊர் இருக்குன்னு சொன்னோன்னா அதுக்கு அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பேராக்ளைடிங் பறந்துட்டுருக்குங்க. வேறு லெவல்ப்பா, செமையாக இருக்குங்க. இங்கேருந்து பார்க்கவே அப்படி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கழுகு பறந்துட்டுருக்கு. இவங்களும் அப்படி சுற்றி பறந்துட்டுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. அங்கே இருக்குது பாருங்கள். எவ்வளோவா? 2000 ரூபாய் ஒரு ஆளுக்கு. 2 பேருக்கா? अभी तो भैया विंड स्ट्रॉन्ग हो गया. लास्ट राउंड है, आधा घंटा लगता है ऊपर जाने को. वो विंड नहीं भैया, टेक ऑफ में देखना पड़ेगा ना. मेन प्रॉब्लम टेक ऑफ नहीं होता. टेक ऑफ में एक बार अगर टेक ऑफ कर दिया तो उसके बाद तो एयर में कोई प्रॉब्लम नहीं, एयर में कर लेगा पहले. इधर अभी टेक ऑफ करा गया अभी. Few moments later. பார்த்தீங்கன்னா நம்ம பேராகிளைடிங் பறக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம். ஆண்டவையில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு நிப்பாட்டினாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காரில் ஏற்றினாங்க, போயிட்டே இருக்கோம். மேலே போயிட்டு பறக்கிறோமா இல்லை அங்கேருந்து குதிக்கிறோமான்னு தெரில. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரில. சரி வாங்க என்ஜாய் பண்ணலாம். फ्लाइंग कितना टाइम है भाई? फ्लाइंग है आपका 5 to 10 minutes. 5 to 10 minutes टोटल फ्लाइंग. यस. वो बोल रहा 15 मिनट्स. वो अगर हवा अच्छा होगा तो 15 भी हो सकता है. अगर तो ऊपर जाने के लिए कितना टाइम आएगा? ऊपर जाने के लिए हाफ एन आवर लगेगा. कितना? हाफ एन आवर. பறந்து முடிச்சிட்டு எங்க வருவாங்க? கீழ இறக்கி விடுவாங்க இல்ல மேலே விடுவாங்க. तो फ्लाइंग खत्म होने के बाद रिटर्न किधर से आएगा? और जाने के प्लेस में आएगा. हां वही आएगा. ठीक है. எது சொல்ல விரும்புறீங்களா? ஐயா மரணம் பயந்து கட்டாங்க ஐயா. வண்டி கவராமல் இருக்க வரைக்கும் நல்லது. அந்த அளவுக்கு வேற முரட்ட ஓட்டுறாப்புல. கேப்டன் பிரபாகரன் மாதிரிலாம் ஓடுறாரு. ரெண்டு வீல வச்சுக்கிட்டு 2 வீல மேலே ஏற்றிட்டார் மலைக்கு மேலே. ஆமாம் பாருங்க எப்படி போகும் பாருங்க வண்டி. இந்த டோர் எப்போ கலந்து நான் வெளியே போகிறேன். அதுக்கு தான் நான் சென்டரில் உட்காந்துருக்கேன். கரெக்டாக 2 பேர் 2 பக்கத்தில் அண்டை கொடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஓட்டுற ஓட்டுக்கு டோரே கலந்துட்டு போயிடும் போல. நான் உங்களை லாக் பண்ணி வச்சுக்கிறேன் உங்கள் கையை. போனால் 2 பேரும் சேர்ந்து போவோம். இது என்ன ஜோடியாக போகிறதுக்கா? கவுத்திட்டான்டா. இந்த பக்கம் குளிங்க அப்படியே ஒட்டுல தான் போயிட்டு இருக்கான். பயம்னா என்னன்னு தெரியாதுங்க. ஆமா பயமா எனக்கா? அப்படி ஓட்டு அவனை ஓட்டை கொண்ட அவனை முந்திரான். அவனை ஓட்ட முடி முந்திரா அவனை. சரிண்ணே போடா வண்டி ஓடுறா. அண்ணா அந்த பள்ளத்தை விட்டு ஏத்துறேன். அந்த பள்ளத்துலயா வந்துட்டேங்க. மழை உச்சிக்கு வந்துட்டேன். 0 வந்துருச்சு. ஏதோ ஹிந்தியில் எழுதிருக்கு. சாலி ஜாகா 5 minutes later. ஏதோ சட்டியை கொத்தி விட்டாங்க தலையில. பாருங்க எப்படிலாம் பறந்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ பயமா இருக்கிறது. हिंदी आता है? हिंदी नहीं, इंग्लिश आता है? इंग्लिश ओके. इंग्लिश ओके. दिस इज व्हाट नेम? सीट हार्नेस.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கூப்பிட்டுட்டாங்க. பயமா இருக்கு. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. முடியலை. வேற சரியான குழி மாதிரி இருக்குங்க. ஒருத்தருக்கு இடிச்சிடாதீங்க இப்போ. பையா ஏன் கத்துற? சரி பையா சேஃப். ஓகே, இவர் தான் நம்ம பைலட். நம்மளை கூட்டு போவார் இப்போ. ஃபுல் டைட். Hand inside, Rakil. Okay. Oh my God. Starting time, you have to run. Okay, don't try to sit, don't try to jump. 1, 2, 3, go, run! Run! ஏய் செவல தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துக்கிட்டு இருக்கேன்டா. ஐயோ பையா, நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஓகே, நார்மல். Going where? There. Ground is down ground. Yeah. Yes. Okay, nice. From sea level to take off point 7,000 feet. 7,000 feet. Yes. Every time I wanna see you, my God. ஓகே, நம்ம இப்ப இறங்க போறோம். காய்ஸ், ஒரு வழியா மேலே போயிட்டு கீழே இறங்கியாச்சு. ஓ, தேங்க்யூ. வெல்கம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ட்ரீ. ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிடக்கு பாருங்கள். ஸோ இது வந்து இன்னும் பெருசாகிறதுக்கு 3 மாதம் ஆகுமா. இப்போ தான் சீசன் முடிஞ்சிருக்கான். ஸோ அடுத்த சீசன் இனி தான் வருமா. ஸோ கிடக்குதா, ஒரு வழியாக பார்த்தாச்சு. சாப்பிடலான்னு பார்த்தேன், சாப்பிட முடியாமல் ஆக்கி விட்டாங்களே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீ இருக்குது. ஸோ நிறைய ஆப்பிளும் கிடக்குது. நாங்கள் போன இடத்துல நிறைய பார்த்தோம், குட்டி குட்டி ஆப்பிள். ஸோ ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பேராகிளைடிங் போன இடம். இதுதான் நம்ம போன காடி. ஓகே பையா, பாய். Okay, भैया. பாய். Meet you next time. பாய். யா ஷுவர். பாய் பாய். பாய் பையா, நைஸ் டிரைவிங். When you come next time. பாய். யா ஷுவர். Full enjoy, huh? யா ஓகே பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.